அம்மாயி அப்பச்சி கல்யாணத்தில் அடுத்த சம்பிரதாயம்னு பார்த்தீங்கன்னா கலச பூஜைங்க. கலச பூஜைக்கு முன்னாடி ஐயர் வந்து இந்த ஸ்தல வரலாறு சொன்னாருங்க. அதாவது இந்த ஸ்தலத்தில் வந்து நவகிரகம் இல்லை, காலசம்ஹார மூர்த்திக்கு அபிஷேகம் ஆராதனையெல்லாம் நடக்கும் அப்படின்னு ஸ்தல வரலாறு சொன்னாருங்க. தம்பதியராக வந்து கலசத்தை தொட்டு வணங்கிக்கோங்க அப்படின்னு ஐயர் சொன்னாருங்க. அதனால் எல்லாருமே தம்பதியராக அவங்கவுங்க பேரோட வந்து கலசத்தை தொட்டு வணங்கிக்கிட்டோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஹோமம்ங்க. 5 வகையான ஹோமம் முடித்து ஜல்லடையில் தண்ணி ஊற்றுற அந்த சம்பிரதாயங்க. ஜல்லடையில் தண்ணி ஊற்றுனா தாத்தா பாட்டி தாங்க மாட்டாங்க அப்படிங்கிறதுனால அந்த கலசத்தில் உள்ள தண்ணியை தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் பட்டு சேலை பட்டு வேட்டி கட்டி கூட்டிகிட்டு வர சொன்னாங்க. பட்டு சேலை பட்டு வேட்டி கட்டி கூட்டிகிட்டு வந்தவங்க அதுக்கப்புறம் வந்து கலசத்துக்கு பூஜை பண்ணிவிட்டு ஹோமம்லாம் முடித்ததுக்கப்புறம் நாங்களுமே தம்பதியராக வந்து மாலை மாற்றிக்கிட்டோங்க. அது எங்களுக்கு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இந்த கல்யாணம் கோயில்லையே பண்ணினது ரொம்ப சிறப்பாக இருந்ததுங்க. மனசுக்கு திருப்தியாக இருந்ததுங்க. பொண்ணு மாப்பிள்ளை ரெடி ஆகிட்டாங்க. அடுத்தது கல்யாணம் தாங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.